வெல்கம் டு Anuvin Ulagam. இன்னைக்கு வீடியோ டாபிக் பார்த்துருப்பீங்க, வீக்கெண்ட் வீலாக் கிளீனிங். ஸோ யாருக்கெல்லாம் கிளீனிங் பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும். நான் எதுக்காண்டி கிளீனிங் இந்த தடவை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ பேண்டமிக் லாக்டவுன் எல்லாரும் வீட்டில் இருக்கோம். ஸோ எப்போ பாரு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கோம். இந்த கிளீனிங்க்கு நம்ம டைம் ஒதுக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ நான் கிளீனிங் சொல்லும் போது நம்ம டெய்லி கிளீன் பண்ணுறது கிடையாதுங்க. இது வந்து நம்ம வீட்டில் சில இடங்கள் வந்து எப்போ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் சில இடங்கள் வந்து இந்த வெதர்னால போகவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டில் எங்க கராஜ் வந்து விண்டர்ல உள்ள போய் கிளீன் பண்ணவே முடியல. ஸோ அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கிளீன் பண்ண நாங்க சூஸ் பண்ணோம் இந்த வீக்கெண்ட். ஏன்னா எங்களோட வெதர் சூப்பர் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சாட்டர்டே வந்து நல்ல 75ல இருந்தது. ஸோ நல்லா அதை மேக் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இப்போ எஸ்பெஷலி நம்ம வந்து லாக்டவுன்ல இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருப்பீங்க, வெளியில போக முடியல, யாரையும் பார்க்க முடியல அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படி நம்மளையே சந்தோஷம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வீடை வந்து அழகாக்கலாம். ஸோ வீடை வந்து அழகாக்குறது எப்படி, நம்ம இருக்கிற பொருள்களை வந்து எது தேவை எது தேவையில்லை, அப்புறம் வந்து ரீஅரேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே நம்மளோட வீடை வந்து அழகாக்கிட்டு மனசை ஹாப்பினஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ஹோல் கோல் ஆஃப் திஸ் யூடியூப் வந்து எப்பயுமே உங்க எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துறது, ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது, உங்களை இன்ஸ்பயர் பண்றது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்க எல்லாத்துக்கும் வந்து கிளீனிங்க்கு இன்ஸ்பயர் பண்ண போகுது. அனு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வீடு வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்கல்ல, நான் குப்பையான இடத்தெல்லாம் இப்ப காமிக்க போறேன். ஸோ உங்களுக்கும் தெரியும் எப்படி இருக்கு எங்க வீடு அப்படின்னு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறது என்னோட ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கிற ட்ராயர். ஸோ ஸ்டவ்வுக்கு வந்து கீழே எனக்கு ஒரு அவன் இருக்குது, அவனுக்கு கீழே ஒரு ட்ராயர் இருக்குது. அந்த ட்ராயரில் யூஸ்வலாக அந்த வந்து நம்மளோட லிட்ஸ் எல்லாம் நான் வச்சுருப்பேன். ஸோ எப்போ வேணுமோ அப்போ எடுத்து கழுவிட்டு யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் அந்த ட்ராயரை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஏன்னா அந்த இடத்த நம்ம பார்க்குறதே கிடையாது. இப்போ பாருங்கள், எல்லா லிட்டையும் எடுத்தோடனே அந்த ட்ராயரில் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் நேரம் இருக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ நம்மளை வந்து பண்ணக்கூடாது. நமக்கு வந்து எப்போ டைம் இருக்கு. இன்னைக்கு வந்து எனக்கு சாட்டர்டே மார்னிங் டீ குடிச்சிட்டேன். ஸோ டீக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் எனக்கு ஒரு 1 hour டைம் இருக்கு. ஸோ இந்த 1 hour எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். இந்த ஒரு குட்டி ஸ்பேஸ் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே அது மாதிரி நீங்க குட்டியா செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். நீங்க எப்பயும் உங்களோட கிளீனிங்ல டிப்ஸா வச்சுக்கோங்க. சின்ன சின்னதா எடுத்து அதை நல்லா சுத்தமா கிளீன் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ட்ராயர்ல வந்து நான் ஓரளவுக்கு தூசி எல்லாம் எடுத்திருக்கேன். பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் குட்டி குட்டியா இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு துணியை வச்சு எடுத்தா கூட வர மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எங்க வீட்டில் இருக்கிற வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ண போறேன். வேக்கம் வந்து உங்களுக்கு நல்லா அந்த காத்து ஃபோர்ஸா வரும்ல, ஸோ எல்லா அழுக்கையும் சூப்பரா எடுத்துரும். அதனால நான் அந்த வேக்கம் கிளீனர்ல இருந்து அட்டாச்மெண்ட் அவுத்துட்டு அந்த டியூப் மட்டும்தான் யூஸ் பண்றேன். பாருங்க, அந்த டியூபை வச்சு நல்லா எல்லா கார்னர்ஸ் ஃபுல்லா அந்த ட்ராயர் செஸ்ட் ஃபுல்லா சூப்பரா கிளீன் பண்றேன். ஸோ அந்த குட்டி 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 திங்ஸ், குட்டி டஸ்ட் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து எடுத்துருச்சு வேக்கம். ஸோ நம்ம வேக்கமை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் அந்த அட்டாச்மெண்ட் அவுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தூசியெல்லாம் அது இழுக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த ட்ராயரை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ராயரை வந்து நான் அந்த ஸ்டவ்லேருந்து வெளியிலேயே எடுத்துடலாம். ஸோ அதான் நான் பண்ண போகிறேன் அடுத்து. ஏன்னா இதுக்கு கீழே தரை இருக்கு இல்லையா, அதில் அவ்வளோ தூசி இருக்கும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க எவ்வளோ தூசி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கண்ணு தெரியாத இடத்துல தூசி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை கவனிக்காமல் இருந்துட்டோம்னா ரொம்ப குப்பையாக போயிடும். இப்போ நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணி ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த ட்ராயர் எடுத்தோடனே அது கீழே எவ்வளோ தூசி இருக்குது பார்த்தீங்களா? இது எப்படி தான் சேருதுன்னு எனக்கும் தெரியல, ஆனால் சேர்ந்து போயிடுது. ஆனால் இன்னைக்கு வந்து அதை கம்ப்ளீட்டாக நல்லா க்ளீன் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு ஓரளவுக்கு தூசியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக்கம் கிளீனர் வச்சு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் மூடிலாம் அதில் கடந்துச்சு, மேக்னெட் இருக்குது, எப்படி உள்ளே போச்சுன்னே தெரியல. ஸோ நான் அந்த வேக்கம் கிளீனர் வச்சு ஓரளவுக்கு எடுத்துக்கிறேன் குப்பையை. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா வைப், எங்கிட்ட வந்து ஸ்வைப் அப்படின்னு ஒரு வெட் வைப்ஸ் இருக்குது, அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ ஸ்டவ்வுக்கு கீழே.
ஸோ எனக்கே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து அந்த 1 hour டைம் தான் வச்சுருந்தேன். 1 hourக்குள்ளே இந்த இடத்த வந்து ஸ்பார்க்கிள் க்ளீன் ஆக்கிடணும் அப்படின்னு. ஸோ எஃபெக்டிவாக என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. பாருங்கள் குப்பை எவ்வளோ இருந்ததுன்னு அது கீழே. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த ட்ராயர் செஸ்ட்டை நான் உள்ளே மாட்டிட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிற வைப்பை வச்சு நல்லா துடைக்க போகிறேன். வெட் வைப்ஸ் இருக்கு இல்லையா, குளோரக்ஸ் வைப்ஸ் இருக்குது, அதை வச்சு நல்லா துடைச்சிட்டு திரும்ப என்னோட லிட்ஸு எல்லாமே இந்த பார்பிக்யூ பேனு அது எல்லாமே நீட்டாக அடுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கிற ஏரியா க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஷார்ட்டான டைமில் சூப்பர் நீட்டாக ஒரு இடத்த க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம வந்து நம்மளையே வந்து கிரெடிட் கொடுத்துக்கணும், நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் க்ளீனிங்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் வந்து குட்டியாக ஏதாவது ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிடுங்க. உங்களுக்கே மனசு சந்தோஷமாக இருக்கும். நான் இதை முடிச்சுட்டு ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த வேலை முடிஞ்ச உடனே இன்றைக்கி நாங்கள் அடுத்த மேஜர் ஏரியா க்ளீன் பண்ணணும்னு நினச்சிருந்தது எங்களோட கராஜுமே ரொம்ப நாஸ்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் கராஜ். ஸோ வின்டர் டைமில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப குளிராக இருக்கும் இங்கே. அதனால நாங்கள் உள்ள எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ பாதி ஜாமான் வெங்கடேஷ் வெளியில் எடுத்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் வெளியிலையும் காமிக்கிறேன் எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு. எங்கள் வீட்டில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குங்க. இந்த லானுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு 2-3 வச்சுருக்கோம். அப்புறம் ஸ்னோ ப்ளோயர் வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸு. அது போக நம்மளோட அந்த கார்டனிங்க்கு பார்ட்ஸ் ஆயில், அதுக்குரிய ஃபர்டிலைசர் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் எக்ஸ்டென்ஷன் கார்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய சேர்ந்து போயிடுச்சு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டீப் கிளீனிங் பண்ணும்போது நல்லா சாப்பிட்டுட்டு தான் வரணும் வெளியில். இப்போ வந்து நான் வெங்கடேஷ் மட்டும்தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த வீடியோ கவரேஜ் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன். ஸோ நம்ம வந்து நம்ம வேலையை ஷேர் பண்ணணும். ஸோ பாதி வேலை அவர் முடிச்சிட்டாருன்னா மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் நானுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நான் அதனால என்ன சொல்லியிருந்தேன்னா, அவரை பிரிக்க சொல்லியிருந்தேன். எது எது ட்ராஷுக்கு போகணும்னு டிசைட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இந்த ஏரியாவில் வச்சுருக்காரு. ஏன்னா இது என்னைய வந்து டிசைட் பண்ண சொல்லுவார். ஃபஸ்ட்டு அவர் போட்டுடுறாரு, இதுலேருந்து நீ எது எது வேணும்னு பார்த்து எடுமா அப்படின்னு சொல்லி இந்த ஏரியா எனக்கு ஒதுக்கிட்டாங்க. ஸோ தட் நான் மத்தியானம் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வெங்கடேஷ் ஃபுல்லாக எடுத்துட்டு நல்லா வந்து வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணுறாரு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கே வந்து திருப்தியாக இருக்கும், நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம டீப் கிளீனிங் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணிடணுங்க. அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம சுத்தமாக பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்கும். ஸோ வந்து அந்த கராஜில் ஃபுல்லாக ஒட்டடையெல்லாம் எடுத்துட்டு ஒரு தடவை ஸ்வீப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வாட்டரை வச்சு இப்போ நல்லா ஃபோர்ஸாக வரும் தண்ணி. ஸோ அதை வச்சு இப்போ நல்லா அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீப் கிளீனிங்க்கு நமக்கு வெதர் கோஆப்ரேட் பண்ணணும். இன்றைக்கி வந்து எங்களுக்கு 75 டிகிரி ஃபேரன்ஹீட் இருந்துச்சு, அதாவது அந்த சாட்டர்டே. ஸோ சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த சாட்டர்டே மட்டும்தான் வார்மாக இருக்க போகுது. அடுத்த 2 வாரம் திரும்பவும் 50 டிகிரி ஃபேரன்ஹீட்னா குளிருக்கு தான் போக போகுது. அதனால இன்னைக்கு டே வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஸோ எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி கிளீனிங் டாஸ்க்லாம் எடுக்கும் போது வெதர் செக் பண்ணிக்கோங்க, உங்களோட டைமிங் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் ஒர்க்கை. எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேருமே நல்லா ஷேர் பண்ணுவோம், பிளான் பண்ணி பண்ணுவோம். ஸோ இந்த ஒர்க்கு பாதி ஒர்க் காலையில் பண்ணுங்க, அடுத்த ஆஃப்டர்நூன் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுவோம். அப்படின்னா தான் நம்மளால் வந்து எஃபெக்டிவாக முடிக்க முடியும். அதோட நம்மளுக்கு வந்து அந்த பேஷன்ஸும் இருக்கும், தெம்பும் இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வச்சு இது பண்ண உடனே இந்த ப்ரூமை வச்சு ஃபுல் தண்ணி எடுத்து விட்டுட்டாங்க. ஸோ எல்லா தண்ணியும் வெளியில் வந்துருச்சு. இது கொஞ்சம் காயிற வரைக்கும் நம்ம உள்ளே போகாமல் இருக்கணும். ஸோ அது காஞ்சிட்டு இருக்கிற டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கழுவி வைக்கிறாரு. எல்லா பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் வந்து நம்ம லானுக்கு யூஸ் பண்ணுறது, அதுக்குரிய ஒரு ஃபெர்டிலைசர்லாம் போடணும், அது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து லான் மூவர். ஸோ இந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸையுமே நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டாங்க. வாஷ் பண்ணி இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்கு இது எல்லாமே. இது வந்து எரேட்டர், இது எல்லாம் நமக்கு வேணும். நம்ம இங்கே வந்து ஓன் ஹோம் வச்சுருந்தோம், லானு கார்டன்லாம் பெருசாக வச்சுருந்தோம்னா இது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் நம்ம இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா அடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு நெக்ஸ்ட் டைம், அதாவது அடுத்த சீசனுக்கு வாஷ் பண்ணால் போதும். ஸோ எப்பயுமே நாங்கள் இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்டிங்கில் ஸ்ப்ரிங் கிளீனிங் அப்படின்னு 2-3 வாரம் ஒதுக்குவோம். ஸோ இந்த வாரம் வந்து நாங்கள் இந்த கராஜ் கிளீனிங் எடுத்திருக்கோம். ஸோ தட் நம்ம எல்லாத்தையும் நீட் பண்ணிடலாம், க்ளீன் ஆக்கிடலாம் அப்படின்னு. இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இது எங்கள் வீட்டில் வந்து இருக்கிற இன்னொரு ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ எப்பயும்
எப்பயாவது தான் இந்த இடத்துக்கு வருவோம். இங்கே நான் ரொம்ப எதுவுமே வைக்க மாட்டேன், க்ளீனாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் ஜாமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் திங்ஸ் இதில் வச்சிருமா, நம்ம எப்பயாவது தான் எடுக்கிற திங்ஸ்னு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் ஸ்னோ டைமில் க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த ரூஃப் க்ளீன் பண்ணுற போல். ஸோ இப்போ இனி ஸ்னோ விழுகாதுல, அடுத்து நமக்கு வந்து நவம்பருக்கு தான் வேணும், அதனால இந்த ரூமில் வச்சாச்சு. இந்த ரூமும் பாருங்கள் ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு தான் திறக்கிறேன், ஃபுல் வின்டர் க்ளோஸ்டாக இருந்து இன்னைக்கு தான் திறக்கிறேன். ஸோ இதையும் வந்து ஒரு தடவை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாமானை வைப்போம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இதை ஒரு தடவை நான் கூட்ட போகிறேன். ஸோ இப்போ நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு இது மத்தியானம் நானும் வந்துட்டேன் ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெங்கடேஷ்க்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம ரூஃப் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இன்னொரு இது போல். ஸோ இதையும் வந்து நான் இதுக்குள்ளே வைக்க போகிறேன். வச்சிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா திங்ஸையுமே எடுத்துடலாம், கரெக்டாக ஞாபகமும் இருக்கும். இந்த ஸ்னோக்குரிய ஜாமான்லாம் இந்த இடத்துல இருக்குது, வின்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் அப்படின்னு. இப்போ எங்கள் கராஜ் ஃபுல்லாக நீட்டாக அடுக்கியாச்சு. ஸோ நான் வந்து ஆஃப்டர் க்ளீனிங் காமிக்கிறேன். எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வரிசையாக அந்த கார்னரில் வரிசையாக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர்ஸ், நாங்கள் பார்ட்டி டைமில் வெளியில் லானில் போட்டு யூஸ் பண்ணுற சேர்ஸ் எல்லாம் அங்கே அடுக்கியாச்சு. அப்புறம் இந்த ரேக் எல்லாம் இன்றைக்கி தான் அசம்பிள் பண்ணாங்க வெங்கடேஷ். ஸோ இது நல்ல ஹெல்ப்பாக இருக்குங்க. நாங்கள் எல் ஷேப்பில் இந்த ரேக் வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு ரேக் மேலேயும் கண்டெய்னர்ஸ் வச்சு ஒவ்வொரு கண்டெய்னர்லேயும் ஒவ்வொரு திங்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு கண்டெய்னரில் வந்து பைக்குக்குரியது, ஃபிஷ் டேங்க்குரியது, ஸ்விம்மிங் பூல்க்குரியது, அந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பீச் சேர் அங்கே வச்சுருக்கேன். இந்த டப்பாலாம் அந்த ஓப்பன் பாக்ஸஸில் வந்து எது நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு சிசர்ஸு, அந்த மாதிரி ஐட்டங்கள், எக்ஸ்டென்ஷன் கார்டு, அது மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து இருக்கிறது ஸ்னோ ப்ளோயருக்குரிய கேஸ்லின் பாக்ஸஸ்ஸு, அது அங்கே இருக்குது. இந்த சைடு வந்து ஃபுல்லாக லான்க்குரிய திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நீட்டாக லானுக்கு ஏதாவது வேணும்னா இந்த ரேக்கை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ இப்படி தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம் எங்களோட கராஜை. இப்போ இது வந்து என்னோட கிரில்லுக்குரிய கேஸ் சிலிண்டர், இது எம்டி ஆயிடுச்சு, இதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது வந்து ஃபுல்லாக ஃபயர் வுட்டு, வின்டர் டைமில் யூஸ் பண்ணுறது. இவ்வளவும் சேவ் ஆகிருக்கு, அதனால் அப்படியே இருக்கட்டும், அடுத்த வின்டருக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்புறம் இந்த கார்னரில் லேடர் வச்சாச்சு. அந்த சைட் கார்னரில் இருக்கிறது வந்து நம்ம ஃபயர் வுட்டுக்குரியதான், அதோட பாக்ஸ் தான், அதோட திங்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கராஜ் வந்து நீட்டாக இருக்குது, பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ இப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா எப்போ போனாலும் ஏதாவது எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ லேபிள் மட்டும்தான் பண்ணணும், குயிக்காக லேபிளும் பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராஷ் எல்லாம் நான் ஒதுக்கிட்டேன். இந்த பெரிய பெரிய கேலன் பேக்கில் இருக்கிறதெல்லாம் ட்ராஷு, ஏன்னா இங்கே வந்து ட்ராஷு ரீசைக்கிள் நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த கேலன் பேக் வந்து ட்ராஷ் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் நீங்கள் அட்டை டப்பாவாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரீசைக்கிளில் போடணும். ஸோ நல்லா வந்து மடக்கி மடக்கி பிச்சு வைக்கணும். அப்புறம் ப்ரௌன் பேக்கில் இருக்கிறதெல்லாம் லானோட க்ளீன் பண்ணது, நாங்கள் அந்த ஃப்ரண்ட் சைடு லானை நல்லா க்ளீன் பண்ணி இந்த டெட் லீவ்ஸு இது எல்லாமே எடுத்து இந்த ப்ரௌன் பேக்கில் வச்சுருக்கோம். ஸோ நான் அடுத்த தடவை ட்ராஷ் போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ எங்களோட சாட்டர்டே சூப்பராக க்ளீன் பண்ணி அழகாக முடிஞ்சிச்சு. நைட்டு வந்து டின்னர் பீஸா வாங்கி சாப்பிட்டோம், ஏன்னா இவ்வளோ வேலை பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து மறுநாள் சண்டே மார்னிங் டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட், அதே மாதிரி எனக்கு 1 hour டைம் கிடைக்கும் இல்லையா, அப்போ வந்து என் ஃப்ரிட்ஜு பாருங்கள் எப்படி டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்குன்னு. ஏன்னா வேலை ஜாஸ்தியாக இருக்கும் போது நம்ம இதெல்லாம் கண்டுக்க மாட்டோம், சமைச்சு உள்ளே தள்ளிடுவோம். ஸோ இன்றைக்கி எனக்கு இந்த 1 hour டைமில் வந்து இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எல்லா ஜாமானையும் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி வைப் பண்ணிவிட்டு உள்ளே வைக்க போகிறேன். ஸோ கரெக்டாக 1 hourல முடிச்சிட்டேங்க. இதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். மேலே எல்லாம் மில்க் பாட்டில்ஸ் இருக்குது, தயிர் டப்பா, அப்புறம் போன தடவை மாவாட்டின மிச்சம். அப்புறம் கீழ் ரேக்கில் வந்து இந்த ரேக்கில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். ஸோ மாவும் ஆட்டி முடிச்சிட்டேன் நேற்று, அதோட டப்பா உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம சமைச்சது போக மிச்சம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சுருக்க தட்டு. காலிஃப்ளவர் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால் அந்த தட்டில் வச்சுருக்கேன். இந்த ரேக் வந்து ஃப்ரூட்ஸு, இந்த சைடு வந்து ப்ரெட்டு, சாக்லேட்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் கீழே வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜும் வந்து நீட்டாகிடுச்சுங்க. ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த சண்டே மார்னிங் நம்ம குயிக்காக இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ எப்போயுமே எனக்கு சாட்டர்டே சண்டே டீ டு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 1 hour டைம் கிடைக்கும். ஒர்க்கிங் டேஸில் அந்த 1 hourல நான் குக் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து இந்த சாட்டர்டே சண்டேல இருக்கிற அந்த 1 hourல இந்த மாதிரி க்ளீனிங் டாஸ்க் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய க்ளீனிங்கை நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எங்கள் வீட்டில் இருக்கிற வெளியில் சைடில் இருக்கிற செடிகள்லாம் பாருங்கள், அழகாக இலை வந்துருச்சு, பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல ஸ்ப்ரிங் வெதர். உங்களுக்கு ஸ்ப்ரிங் வீடியோ நான் நிறையா காமிக்க போகிறேன், கவர் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸ்டே
டியூன்ட். என்னோட வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக க்ளீனிங்க்கு இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life. Bye.